ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 5th வீக்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 4 வீக்கில் வந்துட்டு 6th to 12th வரைக்கும் தமிழ் முடிச்சிட்டோம். அதே மாதிரி பாலிட்டி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். மேக்ஸில் 4 டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சயின்ஸில் 2 டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீக் வந்து ஓல்டு புக் தமிழ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு நான் ஷெடியூல் போட்டிருக்கேன். இதைத்தான் நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். இந்த ஸ்டடி பிளான்லாம் நான் எனக்காக போடுறது. ஒருவேளை இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா லைக் போட்டு ஒரு கமெண்ட் போட்டுருங்க. நான் இந்த ஷெடியூல் தான் ஃபாலோ பண்ணுறேன். இத்தனை ஷெடியூல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா பிகினராக இருந்தால் கூட 1 மந்தில் கண்டிப்பாக தமிழ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். அதே மாதிரி இருக்க 7 மந்தில் சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். நான் வந்து எனக்கு ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு அப்படின்றத பொறுத்து தான் வந்து நான் ஷெடியூல் போட்டிருக்கேன். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி நம்ம பாலிட்டி ஃபுல்லாக முடிச்சிருந்தாலுமே இப்போது அடுத்த ஒரு டாபிக் வந்து ஜிஎஸ்ல எடுக்க போகிறோம். அதுதான் வந்து இந்த 1 வீக் படிக்க போகிறோம். ஆல்ரெடி படித்த டாபிக் பாலிட்டியை வந்து அப்படியே விட்டுறாமல் சைட் பை சைடாக இப்போ ஒரு நாளைக்கு வந்து 6 hours படிக்கிறீங்கன்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour இல்லை 1 hour ஆச்சும் ஆல்ரெடி படித்த பாலிட்டியை வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே தான் அன்னன்னைக்குரிய ஷெடியூலை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த வீக்கான ஷெடியூல் என்னென்னு பார்த்தலாமா? 5th வீக்கான பிளான் வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 8 days வச்சுக்கிறோம். 8 daysன்றப்போ 11ஓட முடியுது. இன்னைக்குரிய ஷெடியூல் வந்து ஆல்ரெடி வந்து 12th வரைக்கும் தமிழ் படிச்சிட்டோம். பட் 9th 10th தமிழ்லேருந்து நியூ புக்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ 9th 10th ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த ஷெடியூலில் 9th தமிழ் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு 6th தமிழ் ஓல்டு புக்கை படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 9th தமிழ் நியூ புக்கில் ஃபஸ்ட்டு 2 இயல் வந்து இன்றைக்கி படிக்கணும். 6th ஓல்டு புக்கில் ஃபஸ்ட்டு 2 இயல். மேக்ஸில் வந்து இந்த வீக் ஃபுல்லாக தனி வட்டி கூட்டு வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக பார்க்கணும். சயின்ஸில் மனித நலன் மற்றும் நோய்கள், ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ், இந்த டாபிக் இந்த 1 வீக்குக்கு. ஜியாகிரஃபி இந்த வீக்குக்கு நம்ம எடுத்திருக்க ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக் வந்து ஜியாகிரஃபி. 10th ஜியாகிரஃபி படித்தாலே ஜியாகிரஃபியில் கேட்குற 80% ஆஃப் கொஸ்டின் வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். 10th மொத்தம் 7 லெசன் இருக்குது. 7மே ரொம்ப 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 முக்கியமான லெசன். ஸோ அந்த 7 லெசனையும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கிறணும். அப்படி நம்ம படிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக ஜியாகிரஃபியில் கேட்குற 80% ஆஃப் கொஸ்டினை நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ 7 லெசன்றப்போ ஒரு நாளைக்கு ஒரு லெசன். இன்றைக்கி வந்து கண்டிப்பாக இந்த ஒரு லெசன் படிக்கவே புதுசாக படிக்கிறோன்னா 2 நாள் அது ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஒரு லெசன் எடுத்துக்கிறோம். அதை பிரித்து படிங்க. ஒரு லெசன் எடுத்து ஃபுல்லாக படிக்கணும்னு யோசிக்காமல் அதை ஒரு பேஜ், இப்போ 10 பேஜ் இருக்குன்னா 3 பிரிச்சுட்டு படிங்க. இந்த 3 பேஜை வந்து நான் இந்த 1 hourல முடிக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கேப் போட்டுட்டு அப்புறம் கூட படிங்க. அந்த மாதிரி படிக்கிறப்போ ஜியாகிரஃபியெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு மேப்லாம் கையில் வச்சுக்கிட்டு, இல்லை புரியலைன்னா எந்த சேனலில் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த சேனலில் அந்த லெசனை நடத்திருந்தாங்கன்னா அதை பார்த்து அப்படி படிங்க. ஜியாகிரஃபி படிக்கிறப்போ நம்ம வந்து இந்த லைவாக பார்த்து படிக்கிறப்போ தான் புரியும். நம்ம புக்கு வச்சுக்கிட்டு மக்கப் பண்ணால் சுத்தமாக புரியாது. ஸோ நல்லா புரிஞ்சு தெளிவாக படிங்க, அப்போ தான் மறக்காது. ஸோ ஜியாகிரஃபியில் இந்த லெசன், இந்த ஒரு லெசன் இன்றைக்கி. சயின்ஸில் இந்த டாப்பிக்கு நாளைக்குரியது 9th நியூ புக்கில் 3வது இலையும் 4வது இலையும் ரிவைஸ் பண்ணிவிட்டு 6th தமிழ் ஓல்டு புக்கில் 3 4 6th ஓல்டு புக்கில் நிறைய பேர் வச்சிருக்க மாட்டீங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வச்சு படிச்சுக்கோங்க. மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எது வீடியோ பார்த்தோ இல்லை ஸ்கூல் புக் வச்சோ இல்லை ஏதோ ஒரு அகாடமி மெட்டீரியல் வச்சோ இந்த ஒரு டாப்பிக்கு ஃபுல்லாக இந்த 1 வீக்கில் படிச்சிருங்க. ஜியாகிரஃபியில் 2nd லெசன் நாளைக்கு. சயின்ஸில் இதே ஒரே டாபிக் தான் இந்த வீக் ஃபுல்லாக. அடுத்து டிசம்பர் 6 வந்து 9th தமிழில் 5வது இயலும் 6வது இயலும். 6th ஓல்டு புக்கில் 5வது இயல் 6வது இயல். 6th ஓல்டு புக்கிலலாம் சின்ன இயலாக தான் இருக்கும். தேவையில்லாத கண்டென்ட் தான் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கிராஸ் பண்ணி விட்டுட்டு தேவையானதை மட்டும் படிங்க. மேக்ஸில் இதே டாபிக் தான், சயின்ஸில் அதே டாபிக் தான் 1 வீக்கு. ஜியாகிரஃபியில் 3rd லெசன் இந்தியா வேளாண்மை, இந்த லெசன் இது ஃபுல்லாக 6ஆம் தேதி முடிக்கணும். அடுத்து டிசம்பர் 7க்கு 9th தமிழில் 7வது இயலும் 8வது இயலும் ரிவைஸ் பண்ணணும். 6th தமிழ் ஓல்டு புக்கில் 7 8 வந்து படிக்கணும். மேக்ஸில் அதே டாபிக் தான், சயின்ஸில் அதே டாபிக். ஜியாகிரஃபியில் வந்து 4th லெசன் இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். அடுத்து 8ஆம் தேதி வந்து 9th தமிழில் பேலன்ஸ் இருக்க ஒரு இயல், 6th தமிழில் பேலன்ஸ் இருக்க ஒரு இயல். இப்போ நம்ம 9th தமிழ் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டோம் நியூ புக்கு. ஏன்னா 9th 10th ரொம்ப முக்கியம். ஒரு 60% ஆஃப் கொஸ்டின் அதிலிருந்து தான் வரும். அதனால தான் 9th திரும்ப படிக்கிறோம். 6th வந்து நியூ புக்கை முடிச்சிட்டோம். மேக்ஸில் அதே டாபிக் வந்துட்டு பார்த்துட்டு ஜியாகிரஃபியில் 5th லெசன் இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். சயின்ஸில் அதே டாபிக். 8ஆம் தேதி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழில் 9th தமிழ் ரிவைஸ் பண்ணியாச்சு. 10th தமிழில் ஃபஸ்ட் 2 இயலை வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி ஷெடியூல் போட்டிருக்கேன். 6th தமிழ் ஃபுல்லாக ஓல்டு புக்கு ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணணும். ஸோ 9th நியூ புக்கை ரிவைஸ் பண்ணிடுறோம். 10th 2 இயல் வந்து ரிவைஸ் பண்ணிடுறோம். 6th தமிழ் ஃபுல்லாக படிச்சுட்டு அதை ரிவைஸ் பண்ணிடுறோம் இந்த 6 நாள்லேயும். மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 10 15 சம் சால்வ் பண்ணி பார்த்து ரிவைஸ் பண்ணிடுங்க. அப்போது அதுக்கப்புறம் ஜியாகிரஃபியில் பேலன்ஸ் இருக்க 2 லெசன். 6th லெசன் வந்து தமிழ்நாடு பற்றி, தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், அதை வந்து படிச்சுட்டு சயின்ஸில் அதே டாபிக் தான். ஸோ இவ்வளோ 9ஆம் தேதி வரைக்கும் முடிச்சிருச்சு. 10ஆம் தேதி வந்து அந்த நம்ம 6th தமிழ் ரிவைஸ் பண்ணிட்டோமா. ஸோ நம்ம 9th நியூ புக் படித்தோம்ல அதையும் வந்து ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடுங்க. ஸோ 9th 10th ரொம்ப தரவாக இருக்கணும். திரும்ப சொல்கிறேன், 9th 10th நியூ சமச்சீர் கல்வி புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்டை டு அட்டை அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. இந்த ஷெடியூலை நீங்கள் கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணாலே தமிழ் வந்து தரவாகிடலாம். புதுசாக படிக்கிறவங்க கூட ஒரு நாளைக்கு இவ்வளோ 2 இயல் படிக்க முடியும், எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 6 hours இல்லை 8 hours டைம் கிடைக்குதுன்னா இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா தாராளமாக 7 மாதத்தில் சிலபஸை முடிக்கலாம். ஸோ 9ஆம் தேதிக்கு ஷெடியூல் முடிஞ்சா 10ஆம் தேதி பாருங்கள். 10ஆம் தேதி வந்து
மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை ரிவைஸ் பண்ணிவிட்டு ஜியாகிரஃபியில் மிச்சம் இருக்க ஒரு லெசன், மொத்தம் 7 லெசன். 7வது லெசன் வந்து தமிழ்நாடு பற்றி, லாஸ்ட் 2 லெசனும் தமிழ்நாடு பற்றி. ஸோ தமிழ்நாடு மானுட புவியியல் இந்த லெசனை வந்து படிக்கணும். சயின்ஸில் இதே டாப்பிக்கு. ஸோ அப்போ நம்ம தமிழ் ரிவைஸ் பண்ணிடுவோம், மேக்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிடுவோம். பேலன்ஸ் இருக்க ஜியாகிரஃபியையும் சயின்ஸையும் 11ஆம் தேதி ரிவைஸ் பண்ணிட்டா முடிஞ்சிடும். 1 வீக்குக்குரிய ஷெடியூலை தாராளமாக முடிச்சிடலாம். அடுத்து 11ஆம் தேதி வந்து ஜியாகிரஃபியில் 10th இருக்க எல்லா 7 லெசனையும் ரிவைஸ் பண்ணிவிட்டு சயின்ஸில் இந்த ஒரு டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணிடணும். இந்த வீக்கோட நம்ம வந்து ஜியாகிரஃபி 10th ஜியாகிரஃபி ஃபுல்லாக முடிச்சிருவோம். ஆல்ரெடி வந்து 6th to 12th நியூ புக் வந்து தமிழ் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாலிட்டி வந்து ஃபுல்லாக 6th to 12th முடிச்சிருக்கோம். ஸோ இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 3 மந்த் ஒரு 3 மந்த்க்குள்ளேயே வந்துட்டு நம்ம சிலபஸை ஓரளவு 80% ஆர் 70% வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். சைட் பை சைடாக ஆல்ரெடி படித்ததையும் ரிவைஸ் பண்ணிடணும். ஸோ இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்க கூட டேட்டை மட்டும் மாற்றிட்டு நீங்கள் வந்து டேட் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண கூட ஃபர்ஸ்ட் வீக்கு ஒரு ஷெடியூல் எழுதி வச்சுட்டு டேட்டை மட்டும் மாற்றிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பை.